அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு மறுபடியும் அண்டத்தில் இருக்கும் அனைத்தும் பிண்டத்தில் இருக்கிறது என்பதற்குரிய விஷயங்களை நான் அனுபவித்து கொண்டிருப்பதை, அந்த அனுபவத்தில் ஏற்படக்கூடிய நழுவுதல் அல்லது அப்படியே தீர்ந்து போகுதல் அல்லது டைவர்ஷன் எல்லாவற்றையும் சொல்லி அந்த நழுவுதலிலிருந்தும் கழுவுதலிலிருந்தும் டைவர்ஷனிலிருந்தும் எப்படி பயிற்சியை பெற்றுக்கொண்டிருக்கிறேன் என்பதை உணர முடிகிறது. அதைத்தான் இப்போ அதை நீங்கள் வேறு ஒன்றுமே ரகசியம் இல்லை. 108 உபனிஷத்துக்களையும் சொன்னவங்க கடவுள் நம்மள்கிட்ட சொல்லலை. எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. மனிதன் தான் சொன்னான். அது நம்முடைய ஞானிகளாக இருக்கட்டும், சித்தர்கள் மனிதர்கள், விவேகானந்தர் மனிதர், ரமணர் மனிதர், இப்படி வச்சுங்க. இவர்களிடம் எப்படி வந்தது என்பதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். அது மூளைக்குள் வராமல் வார்த்தையினுடைய மொழியாக வந்திருக்காது. முடிஞ்சு போச்சுல. இது சிம்பிள் விஷயம். அதுக்கு நீங்கள் முகமது நபி எடுத்துக்கலாம், இயேசுவை எடுத்துக்கலாம், மற்றவங்கெல்லாம் விடுங்க. நான் ஒன்றுமே படிக்கவில்லை, வஹி என்பது இறங்கி கொண்டிருக்கிறது என்பது சொன்னாங்க. அப்போ ஒரு விஷயம் உண்டு இல்லைங்களா, நான் போன தடவை பேசியிருக்கிற மாதிரி, நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஃபோனில், அதாவது நெட் கனெக்ஷனுக்கு ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளவு ஜிபி உங்களுக்கு யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அந்த ஒரு ஜிபியவோ 2 ஜிபியவோ 4 ஜிபியவோ அன்றைக்கி பயன்படுத்திக்கலாம். வைஃபைன்றது அன்லிமிட்டெட். அப்படியே போட்டுக்கோங்க. இந்த அன்லிமிட்டடாக இருக்கக்கூடிய ஒரு ஜிபி இருக்கும்போது தான், அதே சமயத்துக்கு உங்களுடைய நீங்கள் வச்சுருக்க டிவைஸ் வைரஸ் இல்லாமல் இருக்கணும். இது அறிவியல் பூர்வமாக புரிஞ்சுக்கிறதுக்கு தான் சொல்கிறேன். வைரஸ் இல்லாமல் இருக்கணும். கனெக்ஷன் இருக்கும், வைரஸ் இருக்காது. கனெக்ஷன் இருக்கும், பேட்ரி போயிருக்கும். கனெக்ஷன் இருக்கும், டிஸ்லொகேஷன் இன் யுவர் மொபைலில் இருக்கும், மறுபடியும் சேராது. ஆக ஒரு 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 மொபைலை வச்சுக்கிட்டு இருக்கிறது முக்கியம் இல்லை. அதில் குறிப்பிட்ட காலத்திற்கு தான் நீங்கள் ஜிபி ஏற்ற முடியும். இப்போ ஒய்ஃபையில் மேக்ஸிமம் அன்லிமிட்டெட். அதில் இன்னொரு விஷயம், சில நேரங்களில் நீங்கள் என்ன போட்டாலும் உங்களுக்கு கிடைக்காது. அப்போ உலகமே அந்த நெட் கனெக்ஷனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கிடைக்காது. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஈவன் நைட்டுகளில் கொஞ்சம் கிடச்சிடும். காலையில் ஒரு 8 மணிக்குள்ளே நல்லா கிடைக்கும். அப்படி வச்சுங்களேன். ஒரு விஷயம் உண்டு, நீங்கள் அதை அப்படியே உங்கள் மொபைலில் பிரெயினோட கம்பேர் பண்ணிக்கோங்க. கம்பேர்னால் அந்த மொபைலில் எப்படி டைவர்ஷன் இல்லாமல், மன அலைச்சல் இல்லாமல், மனம்ன்றது வேற என்ன, நீங்கள் கண்டதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு புரியாமல் தெரியாமல் மாயையில் இருந்தீங்கன்னா அதுக்கு டிஸ்லொகேஷன் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் நினைக்கிற தாட்டோ நீங்கள் நினைக்கிற கான்செப்டுக்கெல்லாம் 2வது எண்ணம் வரும். அப்படி வச்சுங்க. எதை பற்றியும் சந்தேகம் வந்தாலோ 2வது எண்ணம் வந்தாலோ முடிவெடுக்க முடியலைன்னு சொன்னால் அதுக்கு காரணம் நீங்கள் அடிப்படையில் அந்த கான்செப்டை பற்றிய தெளிவில்லைன்றது தான் நேரடி மேட்ச். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு தடவை ஒரு தாய் தன் குழந்தையை பெற்றெடுத்துட்டான்னா செகண்ட் அவளுக்கு தெரியும். ஏன்னா அது அனுபவம் ஆகிறா. அந்த முதல் குழந்தை பெறும்போது அவருடைய வயிற்றுக்குள் வச்சிருந்தது, அதில் பட்ட அந்த இன்பமான அதிர்வலைகளோடு இருந்தது. அந்த குழந்தையை பெறப்போகிறோம்னே ஒரு ஆசையிலே இருந்தது. அப்புறம் கடைசியில் பிரசவத்தில் வேதனையில் பெறுவது, அப்புறம் இப்போ தான் சிசரியன் வந்துருச்சுலாம். பட் அந்த அனுபவத்தை யாராலையும் அவளுக்கு கொடுக்க முடியாது. தாய்மை அதிக அனுபவத்தை ஞானத்தினுடைய உச்சமாக அடைந்திருக்கு. சுவாமி விவேகானந்தர் கூட ஒரு பெண்மைக்கு அவர் சொல்ல முடியாது. ஸோ இந்த இடத்துல தான் அனுபவமே கடவுள் என்று சொல்லுவது. அதை அப்படியே திருப்பிக்கங்க. எப்படி திருப்பிக்கிங்கன்னா, இந்த நெட்டு கனெக்ஷனில் அன்லிமிட்டடாக இருந்து வைஃபையாக இருந்து வைரஸ் தாக்காமல் இருக்கிறது மாதிரியே உங்கள் பிரெயின் டிஸ்லொகேஷன் இல்லாமல் டைவர்ஷன் இல்லாமல் இருக்கணும்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்,
உலகத்தில் எந்த மருந்துமே கிடையாது, எந்த ஆன்மீக சடங்குமே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். சுவாமி விவேகானந்தர் இப்படி சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, ஆல் ஸ்பிரிச்சுவல்ஸ் ரிச்சுவல்ஸ் ஆர் செகண்டரி நோ த காட்னு சொல்கிறாங்க. கடவுளை அறிந்து விட்டால் எதுவுமே அடைய வேணாம். எதை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிய முடியுமோ என்ற அறிவை எப்பொழுது நீங்கள் அடைந்தீர்களோ அதற்கு பிறகு எதையும் அடைய வேணாம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், எதை அறிந்தால் என்பதற்கே ப்ராசஸ் இருக்கே. சுவாமிஜி அழகாக சொல்லுங்க, ஒரு கோடியில் ஒருத்தர் கூட இதை அறிஞ்சு கண்டினியூ பண்ணுறாங்களான்னு தெரியலேன்னு ஞான தீபத்தில் கர்மயோகத்தில் சுவாமிஜி சொல்லுவாங்க. சுவாமி விவேகானந்தர் பல கோடிகளில் ஒருத்தவனுக்கு கூட கிடைக்கல. அப்படி இருந்தால் இன்றைக்கி எண்ணிக்கை எப்படி இருக்கும்? பல தடவை பேசியிருக்கணும். ரமணர் 500 ரமணர் இந்தியாவில் இருக்காங்களான்னு பாருங்கள். 150 விவேகானந்தர் இருக்காங்களான்னு பாருங்கள். இல்லை. அப்போ என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா, நம்முடைய ஞானிகளும் ரிஷிகளும் சொன்னது உண்மை. அதே மாதிரி அவர்கள் அடைந்ததை இன்னொருத்தர் இதுவரைக்கும் அடையலைன்னா, அப்போ இந்த கோடியில் பல கோடிகளில் ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ 10 பேருக்கு தான் அடையுது. ஓகே, மற்ற இந்த ஹீலிங்ஸு அதெல்லாம் இட்ஸ் ஃபிசியோதெரப்பி. அது உடனே ஃபிசியோதெரப்பின்னு சொன்னால் உள்ளவங்களுக்கு பூரா தெரியுமா, அது ஒரு வகையான ஒரு வசிய கலை. நம்ம பேசும்போதே ஒருத்தன் வசிஞ்சிடறான். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஒருத்தர் பேசுகிறார், சீமான் பேசும்போது 36 லட்சம் பேர் கேட்குறாங்கன்னு சொல்கிறீங்கல்ல, ஓட்டு போடுறாங்கல்ல. அது எப்படி, அவர் என்ன செஞ்சார்? யாருக்குமே ஒன்றுமே கொடுக்கல. 2வது இவன் காசை கொடுத்து அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் நான் அவரை கமெண்ட்ரி அடிக்கலை, ஒரு வசியம் இருக்குல்ல. சரி, விஜய் நடிக்கிறான், 200 கோடி வாங்குறேன், நீங்கள் எதுக்கு வசியமாகறீங்க அவர்கிட்ட? ரஜினிகாந்த் இன்னைக்கு வரைக்கும் எம்ஜிஆர் மாதிரி அத்தனையும் வாரி வழங்கி விட்டால் அவர்கிட்ட இன்றைக்கி 200-500 கோடி வாங்குறதுக்கு தயாராக இருக்கார். வாரி வழங்கிட்டார், அவருக்கு இருக்க சொத்தெல்லாம் குறை சொல்லலைங்க. என்ன செஞ்சார்? நடிக்கிறார்ன்றீங்க, புரியுதுங்களா? இதே மாதிரி தான் 64 கலைகள். இப்போ லிட்டில் பிக் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டிலே ஒரு பையன் 198 மொழிகளில் பேசுகிறான். அதனால் நீங்கள் போய் பார்க்கணும். சைல்டு ப்ராடிஜின்னு போட்டு பார்க்கணும், சீனியர் சைல்டுன்னு பார்க்கணும், இன்னோவேட்டிவ் சைல்டுன்னு பார்க்கணும். அதான் சொல்கிறேன், க்ரியேட்டிவ் சைல்டுன்னு போட்டு பாருங்கள், லிட்டில் பிக் ஷார்ட்ஸ்னு போடுங்க. ஒன்றுமே பார்க்காம நீங்களாக பெற்ற எல்லாமே அறிவுங்கண்ணா, சாப்பிட்டு முடித்து பாத்ரூம் போயிட்டு வந்தோடனே அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைக்குள்ளே நம்ம வச்சுக்கிறாதீங்க. அப்படியே திருப்பி வாங்க. அப்போ இந்த அண்டத்தில் இருக்கிறதெல்லாம் எப்படி அடைவதுன்றதுக்கு ஃபஸ்ட்டு பயிற்சி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆர்ட் ஆஃப் ரீடிங். படிச்சுக்கிட்டே இருக்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும், பேசிக்கிட்டே இருக்கணும் நேர்மறையாக. அதையும் சுவாமிஜி அழகாக சொல்லுவோம், எதிர்மறையாக நீங்கள் எது பண்ணினாலும் அது கடைசியில் அழிவு தான். ரைட்டு போவாங்க. அப்போ இந்த பிரெயின் எந்த விதமும் இல்லாமல் அஸ் மொபைல் மாதிரி வைரஸ் தான். அப்படி இருக்கிறதுக்கு நீங்கள் காரணமே நீங்களாக இருந்தால் தான் ஆக முடியும். அதுக்கு தான் சொல்லுங்கள், எதுவுமே வேணாம், நீங்களாக இருங்க. நீங்களாக இருக்கிறதுக்கு என்னமோ மேலே நிலவுக்கு போகிறதுனால இல்லை. உங்கள் மனசு, மனசை விட்டுருங்க, உடம்பு, அறிவு, மனச்சாட்சி, மரபணு திறன், காலம், இடம், பொருள். அதிலே ரொம்ப முக்கியமானது உங்களுடைய மரபணு திறன் தூண்டக்கூடிய ஒரு இன்ட்யூட்டிவ் இன்ஸ்பிரேஷன் ஆகக்கூடிய ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் இருந்து அதை நீங்கள் உங்கள் மரபணு திறனில் எது முதல்நிலை மரபணு திறன், இசை முதல் மரபணு திறனா, எழுத்தா, பேச்சா, சிந்தனையா அப்படின்னு வரிசையாக பார்த்தீங்கன்னா, அதை நீங்கள் வரிசைப்படுத்திங்கன்னா 8 இன்டெலிஜென்ஸில் ஒன்று பிடிச்சிருவீங்க. இப்போ என்னை பொறுத்தவரை மினிமம் எனக்கு பேச்சுக்கலையும் மினிமம் எனக்கு எழுத்துக்கலையும் தான் வரும். நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக இப்போ இல்லை, நான் ஒரு பெரிய யோகா டீச்சராக இல்லை, நான் ஒரு பெரிய ஓவியக்கலை சிவகுமாரி இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதையும் நீங்கள் பிரித்தா தான் நீங்களாக இருக்கிற விஷயத்தில் நான். ஏன்னா அண்டத்தில் இருக்குது பிண்டத்தில் அடையலாம்னா அறிவியல் பூர்வமாக புரியும். எப்படி அடைவது? உங்களுடைய 37 ட்ரில்லியன் செல்களும் பல கோடிக்கணக்கான செல்களும் அசைவற்று இயங்கணும்.
அசைவற்று இயங்கணும். அது இனர்ஷியா இல்லை, இயங்கணும். அதுக்கு பேர் தான் அது இயங்குறதே வெளியே தெரியக்கூடாது. இப்போ நீங்கள் சாப்பிட்றது டைஜஸ்ட் ஆகுறது வெளியே தெரியுதா? எக்ஸ்கிரீட்ரி ஆகும்போது தான். இதே மாதிரி அந்த மைண்டுக்கு வந்துருங்க. ஓஹோ, பிரெயினை அமைதியாக இருக்கிறதுக்கு நான் சொல்கிறேன், யாரும் வேணான்றேன், நானும் வேணாம், வேதாந்தம் வேணாம். வேதாந்தம் விட்டொழித்து ஏகாந்தமாக இருப்பது எக்காலம் என்று சொன்ன சித்தர்களுடைய மொழி எடுத்துங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்கள் ஒன்றுமில்லாமல் போனால் தான் உங்கள் நான் அழிதலுக்கு அந்த பயிற்சி அதெல்லாம் ஒன்றுமே தெரியல. பிரமிப்பை பார்க்க பார்க்க பயம் வர வர நீங்கள் காணாமல் போயிடுவீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சாதாரண விஷயத்தை ஒரு 2 மாடி கட்டடம் கட்டியிருக்காருன்னு வச்சுங்க, சாதாரண விஷயந்தான். ஒருத்தர் இப்போ குவைத்திலலாம் பார்த்தீங்கன்னா 114, 130, 140, 200 அடி உயரத்தை பார்த்தோன்னே என்ன ஆகுறீங்க உங்கள் வீட்டை? ஏன்னா நம்ம ஒன்றுமே கட்டலை. இதையே அது தெரியாத வரைக்கும் நான் வீடு கட்டியிருக்கேன், நான் கிரக பிரவேசம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், வாங்க பாருங்கள் என் வீடுன்னா ஏதோ பேசிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் நீங்கள் போய் பார்த்தவொடனே இப்போ அம்பானி வீட்டை பாருங்கள், இப்போ கட்டியிருக்க வீட்டை. அப்போ ஒன்று தெரியுதா? இதை எங்கே புரிய முடியும்னா, நீங்கள் பொறிகளாலும் புலன்களினாலும் தானே உணர முடியும். இந்த பொறிகளினாலும் புலன்களினாலும் உணர்ந்த ஒன்றில் நீங்கள் காணாமல் போயிடுவீங்க. அதுக்குத்தான் இயற்கை உங்களுக்கு பொறிகளையும் புலன்களையும் கொடுத்ததோடு இதை அலசுகின்ற எண்ணங்களையும் அறிவையும் நுண்ணறிவையும் பகுத்தறிவையும் மரபணுத்திறன் மூலம் வந்துருச்சு. அது பெரிய கான்செப்ட். நீங்கள் எவ்வளவு பெற்றிருக்கிறீங்களோ அறிவு ஆற்றல் வச்சுங்க, அதுக்கு மேலே ஒன்றை பெற்று அப்டேட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்க நீங்கள் காணாமல் போய்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் அமெரிக்காவை ஜெயிக்கிறது எப்படி ஜெயிக்க முடியும்? அவங்க இப்போ F-2O ஒரு விமானம், ஒரு போர் விமானம் வச்சுருக்காங்க. அவங்க யாருக்குமே அதை விற்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. யூடியூப்பில் வந்துருச்சு அந்த விமானத்துக்கு. அதை கேட்கும் போதெல்லாம் இந்தியாவுக்கு ஒரு பயம் இருக்கும். அதை பயன்படுத்திட்டாங்கன்னா அப்போ நீங்கள் ஒன்றுமெல்லாம் போயிடுறீங்களா? நீங்கள் எதையோ வச்சுக்கிட்டு பாகிஸ்தானை படிக்கிறப்போ அப்போ அவனுக்கு இந்த விஷயம் புரியலைன்னா பயப்படுறாங்க இல்லையா? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அண்டத்தில் இருக்கும் எதையும் பிண்டத்தில் இருப்பதாக உணர்வது, அதாவது கான்சியஸ்னஸ் முதல் லெவலில். அப்புறம் நீங்கள் சப்கான்சியஸ்னஸ்ஸு அதெல்லாம் தனித்தனியாக வச்சுங்க. அதை முழுசாக அடைவது தான் சூப்பர் கான்சியஸ்னஸ். அந்த உணர்வது என்பது அக்செப்டன்ஸ் வரணும்ல. அந்த அக்செப்டன்ஸுக்கு தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அக்செப்டன்ஸ் என்ன? இல்லை நம்ம சாப்பிட்றோம், ஜீரணமாகுது, நமக்கு தெரியலை, ஆனால் நடக்குது. இதுக்கு மேலே எளிமையாக என்ன சொல்ல முடியும் உங்களுக்கு? உயிர் இருக்குது, உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த உடம்பில் இது இல்லை. செத்த சில வினாடிகள் சில மணி நேரங்களில் வீச ஆரம்பிச்சிது. அப்போ அது அந்த எனர்ஜியை ஆக்டிவேட் பண்ணி உடம்பை எத்தனை நாளைக்கு வச்சுருக்க முடியும்? நீங்கள் அது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு அதை பெரிய பெரிய வருஷக்கணக்காக பண்ணிக்கிட்டு இருக்கிறது இட்ஸ் எ ஃபார்மாலிட்டி. அப்புறம் ஒரு 15 நாள் உயிரோடு இருந்து அவர் இறந்த பிறகு அந்த உடம்பு கெடாமல் இருந்துச்சுன்னா ஃபார்மாலிட்டி. ஆனால் அதை ஓப்பன் ஸ்பேஸில் நீங்கள் வச்சுருக்க முடியுமா? அது டிபெண்ட்ஸ் அப்பான் தி பாடியுடைய கண்டிஷன் தானே ஒழிய, அந்த கண்டிஷன் எப்படின்னா அது கடவுள் நிலையாக உணர்ந்தது, கடவுள் நிலையை தான் ஆக்டிவேட் பண்ணுது. இப்போ உங்களுக்கு உடம்புல சுகர் இருக்குது, அந்த சுகரை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, சுகர் மெயின்டைன் ஆகுதுல்ல, சேம் திங் தான். அந்த உயிரை பரபரப்பாக்கிறாம, உடலை பரபரப்பாக்கிறாம, கெடுத்து குட்டியை சவாய்க்கிறாம. இந்த இடத்துல நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். எந்த ஆடும் மாடும், எந்த ஆட்டிற்கும் மாட்டிற்கும் புலிக்கும் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கான்னு பாருங்கள். வெறும் காடுகளில் வளர்கின்றன. இதே தான் அடுத்து மரம் செடி கொடி எல்லாம் மனிதனுடைய அறிவின்பால் பட்டு ஹைப்ரிட் பண்ணது தான் கெட்டது. உணவு கெட்டு போச்சு சார், ஆர்கானிக் ஃபுட்டுக்கு மறுபடியும் வர்றோம் சார் நாங்கள். எப்படி நடக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? இவனுடைய அறிவில் உள்ளே போய் என்னமோ பண்ணுதானே,
ஆனால் இது உணர்றீங்கல்ல, ஐயோ சார் இந்த உண்மையான நாட்டு கத்திரிக்காய் மாதிரி இல்லைன்னு உணர்றீங்கல்ல. இந்த உணர்தல் நடந்து எது அண்டத்தில் இருக்கிறதெல்லாம் நம்ம பிண்டத்துக்குள் இருக்குன்னு நடந்து அதை பெர்மனண்ட்டாக உணர்ந்து கொண்டு கொள்வது. உதாரணமாக 1440 நிமிடமும் எனக்குள்ளே இருக்குதே என்றே உணர்வது. நல்லா புரிஞ்சுங்க, என்பதை உணர்வது. ஒரு சாதாரண நம்ம இங்கே எடுத்துக்கலாம், ஒரு கற்பான பெண், தமிழ் பெண் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்க தான் நம்பர் 1. அவங்களுக்குள்ள என்ன காரணத்தை கொண்டும் அந்த கற்பு நெறியை அவங்கள நீங்கள் கிராஸ் பண்ணவே முடியாது. அதாவது எதை சொல்லிங்க, ஒரு வேர்டு யூஸ் பண்ணிட்டா கூட நம்ம தமிழ் பெண்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. அதுதான் ரகசியம். அது காரணம் என்ன, அவங்க என்ன கற்றுக்கிட்டாங்களா அதை பாருங்கள். அதே மாதிரி பொய் சொல்லவே கூடாது என்ற ஒரு கான்சியஸ் முதல்ல கம்ப்ளீட்டாக பொய் சொல்லவே முடியாது என்ற நிலை தான் சூப்பர் கான்சியஸ்னஸ். இது 2 வந்துட்டால் என்ன உங்களை செய்ய முடியும் சொல்லுங்கள். என்னுடைய சின்ன அனுபவம் அது. நான் இப்போ ஒரு பெரிய ஞானி ஆயிட்டேன், ஹரிச்சந்திரன் ஆயிட்டேன்னு சொல்ல, பொய் சொல்லவே முடியலை. ஆனால் பொய் சொல்ல செய்யலாமே, பயமாக இருக்கும். அதே மாதிரி ஒருத்தரை பற்றி எங்கனையாச்சும் ஒரு காசிப்பிங் வந்துடும், லேசப்படாமையாக வேர்டு வரும், ஒரு சின்ன ஒரு எனக்கெல்லாம் வந்துச்சு, அதெல்லாம் உண்மை தானே, உடனே ஒரு செகண்டில் உள்ளிருந்து அடிக்கும். என்ன நீ அவரை பற்றி நீ ஏன் பேசிகிட்டு இருக்க, அவர் கெட்டவா இருக்கார் நல்லவர். இந்த கனெக்டடு வைப்ரேஷன் இருக்குல்ல, இதுதான் வைப்ரேஷன் பாசிட்டிவ் வைப்ரேஷன். அந்த சொல்லிக்கிட்டே இருக்கான் நிறையா பேர். யுவர் பாடி நாட் ஓன்லி டெவலப்பிங் யுவர் ப்ராசஸ் ஆஃப் ஏஜ் அண்ட் அதர் திங்ஸ், இட் டெவலப்ஸ் யுவர் சூப்பர் கான்சியஸ்னஸ்ன்னு என்னால் சொல்ல முடியும். அது அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க, போய் பேசிக்கிட்டு இருக்கேன், அவன் தான் காசுக்கு அலைகிறான் தெரியுது. நான் அனுபவப்படுறேன், தத்துவம்லாம் பேசுகிறான். ஒருத்தன் என்கிட்ட கதையெல்லாம் சொல்கிறேன், கடைசியில் பார்த்தா சுற்றி பார்த்தா காசு தான் பேசுகிறான். இவன்கிட்ட போய் நீங்கள் என்ன பண்ணிட முடியும், ஒன்றுமே பண்ண முடியும். அப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம், அதாவது ஒரு இன்டலெக்சுவலாக காசு பேசுகிறது, அப்புறம் பெரிய தெளிவாக காசு பேசுகிறது காசு தான். சுவாமிஜி சொன்னதை பூரா நினச்சி பார்க்குறேன். கர்மயோகத்தில் சொல்கிறாரு சுவாமிஜி விவேகானந்தர் அந்த செய்தியை, சுயநலமே இல்லாத ஒரு இறுதி நிலை உன் உடம்புக்குள்ளே வந்துருச்சா, அதில் இருந்துக்கிட்டு நீ கடமையை செய்கிறியா பலனை எதிர்பார்க்காம, அந்த நிலையை அடைவதற்கு பல கோடிகள் ஒருத்தரோம்னா அதை நினச்சி பார்க்குறேன். இந்த ஊரில் நடந்திருக்கு, சுவாமிஜி நடந்திருக்காங்க, சுவாமி விவேகானந்தர் நடந்திருக்காங்க, ரமணர் நடந்திருக்காங்க, வேறு யார் நடந்திருக்குது? அப்போ நினச்சி பார்த்தீங்கன்னா அந்த நிலையை நமக்குள்ளே கொண்டு வர முடியும்னா நமக்குள்ளே கொண்டு வந்துடுறேன், ஊரெல்லாம் நான் கரெக்டாக ஞானி ஆக்கிடுவேன், அதெல்லாம் விஷயமே இல்லை. பட்டு நீங்கள் ப்ராசஸ் பண்ணி நீங்கள் தான் அடைய முடியும். நீங்களாக இருந்தால் இதுக்குள்ள நுழைய முடியும். அந்த நீங்களாக நேர்மறையாக இருந்தால் நுழைய முடியும். நீங்களாக இருந்து கொண்டு அன்போடும் கருணையோடும் சுயநலமின்மை இல்லாமல் இருந்தால் நுழைய முடியும். நீங்களாக இருந்துக்கிட்டு பொய்மை மாயை இந்த 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 விளையாட்டுக்களை பூரா கட் பண்ணிட்டு இருந்தால் ஆக முடியும். ஆனால் ஒவ்வொரு தடவையும் நழுவிக்கிட்டே இருக்கும். அந்த கான்செப்டை நீங்கள் பிடிச்சிக்கணும். ஒவ்வொரு தடவையும் நழுவாமையிரும், உடனே ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. அப்போ ஹவு யூ கேன் ஆக்டிவேட் யுவர் செல்ஃப் when you are entering into that is universal in your brain or body or your cell, automatically you will be diverted so many times. அப்போ நீங்கள் ஆக முடியும் when you are diverting. So the whole things is the body is collaborated and combined with the 2 concepts. One is negative side and other is positive side. You cannot escape from that. Even if you are attaining the super consciousness continuously and consistently, you will have a chance of diversions. Because when you are entering into the outer world, you can understand that everything you are entering with that or interacting with that or connecting with that, it has its 2 components. One is positive side,
and other is negative side. Then if you are standing between that and if you are bifurcating that, then only you can understand the world. But you don't think that I am attained. It's not a matter. Till your death you cannot attain the full universe. Even in the process of dying, you will also get a new experience when you are in the deathbed. That is the process it's going on in the world. But when you are attaining it, that you are entering, I am having a consciousness towards attaining anything, that is universe in my brain, in my body, in my cell. That is the first entrance of that. Okay. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்ப்போம். மறுபடியும் ஹவு இட் ரிலேட்டட் டு பாடி, செல்ஸு, அந்த ரெப்ளிகேஷன்ஸு, அந்த ரெஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாம் நடக்குது. நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். ஓகே.